ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். அதாவது ஹைடெக் பில்லிங் சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் உள்ள டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். அது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் பார்த்திருந்தோம். அதுக்கு வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி உள்ள டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அந்த வீடியோல பார்த்திருந்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பில்லிங் சாஃப்ட்வேர் பார்க்க போறோம். ஃப்ரீ வெர்ஷனும் பார்க்க போறோம், பெய்டு வெர்ஷனும் பார்க்க போறோம். டெஸ்க்டாப் யூசபிள் அண்ட் ஆப் யூசபிள், யூசர் ஃப்ரெண்ட்லி எல்லாமே பார்க்க போறோம். படிச்சவங்களுக்கும் யூஸ் பண்ற மாதிரி, படிக்காம கஷ்டப்படுற கொஞ்சம் அந்த இது நாலேஜ் இல்லாதவங்களும் ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி உள்ள எல்லா சாஃப்ட்வேர் டீடைல்ஸும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வித் பிரைஸ், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எவ்ரிதிங். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா பில்டிங் சாஃப்ட்வேர்ஸ். நிறைய பில்டிங் சாஃப்ட்வேர்ஸ் பார்க்க போறோம். அதுல வந்து என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து நான் செலக்டடா கொஞ்சம் நிறைய விசாரிச்சு நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மை பில் புக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். அடுத்தது ஹைடெக், ஏற்கனவே நம்ம பார்த்தது அப்படிதான். அடுத்தது செல்ரோம், அடுத்தது சாஃப்ட்வேர் கடை, அடுத்தது வியாபார், அப்புறம் டேலி ERP9, அப்புறம் ஜோஹோ இன்வாய்ஸ். இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதோடைய டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா சாஃப்ட்வேர் டீடைல்ஸ் பார்க்கலாம். அதோடைய டெமோ வெர்ஷன்ஸ் 1-2க்கான டெமோ வெர்ஷன்ஸ் நமக்கு இருக்காது. அதோடைய டெமோ வெர்ஷன்ஸ் பார்க்கலாம். அதோடைய அப்ளிகேஷன்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு, அவங்க எவ்வளவு பிரைஸ் சொல்றாங்க, சாஃப்ட்வேருக்கு எவ்வளவு பிரைஸ் சொல்றாங்க, மந்த்லி பேக்கேஜ் இல்லைன்னா இயர்லி பேக்கேஜுக்கு எவ்வளவு பிரைஸ் சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஆக்சசபிலிட்டி டீடைல்ஸ், அதாவது இப்ப நீங்க வந்து கொஞ்சம் ஒரு பெரிய கம்பெனியா இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வந்து ஒரு 2-3 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு எப்படி அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். இப்ப நீங்க ஓனரா இருந்தீங்கன்னா நீங்க பாக்குற எல்லா டீடைல்ஸுமே உங்களுடைய அக்கௌண்டன்ட்டோ உங்க சேல்ஸ் பர்சனோ பாக்குறது நல்லா இருக்காது. சோ அந்த மாதிரி உள்ள டீடைல்ஸ் எல்லாமே நம்ம எப்படி ப்ரொவைட் பண்றது எல்லாமே பார்க்கலாம். இதுல உள்ள அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்கலாம், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு தனியா தேவைப்படும், சாதாரண ஒரு எலக்ட்ரிக் ஷாப்க்கு தனியா தேவைப்படும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். அதுக்கு எப்படி கஸ்டமைசேஷன் பண்றது, என்னென்ன பேக்கேஜ் சொல்றாங்க எல்லாமே பார்க்கலாம். ஒவ்வொருடைய சாஃப்ட்வேருடைய ஹெல்ப்லைன் நம்பர், அவங்க எப்படி சப்போர்ட் பண்றாங்க, எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா மை பில் புக் உடைய டெஸ்க்டாப் வெர்ஷன் ஓபன் பண்றேன். நீங்க டெஸ்க்டாப் வந்து ஓபன் பண்றதுக்கு நீங்க வந்து இது வந்து கூகுள் குரோம்லயும் போய் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். நான் அதோடைய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து இதுல உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இல்ல அப்படின்னா லாகின் பை ஸ்கேனிங் QR கோட் அப்படின்னு கொடுங்க. நீங்க அந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நான் லாகின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு QR கோட் தெரியுது. இந்த QR கோடு வந்து உங்க மொபைல்ல ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மை பில் புக் ஆப், அந்த ஆப்பையும் நான் காமிக்கிறேன். அதுல உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும் டெஸ்க்டாப்னு சொல்லிட்டு. அதை நீங்க கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே லாகின் ஆகிரும். இல்ல எனக்கு இந்த மாதிரி லாகின் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓடிபி வரும், அந்த ஓடிபி டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இதுக்குடைய ஃபீச்சர்ஸை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு வந்து ட்ரையல் வெர்ஷன் இருக்கு. இது எந்த மாதிரி ஒரு ட்ரையல் வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரையல் வெர்ஷன். என்டர்பிரைசஸ், அதுக்கு முன்னாடி உள்ள டைமண்ட் வெர்ஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் இந்த சாஃப்ட்வேருடைய டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்ட்லயே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க கிரியேட் இன்வாய்ஸ்னா நீங்க பில் கிரியேட் பண்றதுக்கு. அடுத்தது பர்ச்சேஸ், நீங்க வேலை எங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்க, ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் நம்ம என்டர் பண்றதுக்கு. அப்புறம் கொட்டேஷன்னா நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து இதுக்கு ரேட் சும்மா கொட்டேஷன் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது நம்ம கிரியேட் பண்றதுக்கு. அப்புறம் யாராவது பேமெண்ட் கொடுத்தாங்க, உங்களுடைய கஸ்டமர் வந்து அதுக்கான பேமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க பேமெண்ட் என்டர் பண்றதுக்கு. அப்புறம் வந்து ஐட்டம்ஸ், உங்ககிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் என்டர் பண்றதுக்கு நீங்க இந்த டேஷ்போர்ட்ல உங்களுக்கு ஷார்ட்கட் வெர்ஷன் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து கேஷ் எதுவும் இருந்துச்சுன்னா ஸ்டாக் வேல்யூ எல்லாமே இந்த டேஷ்போர்ட்ல நீங்க பாத்துக்கலாம். இது போக பாத்தீங்க அப்படின்னா கீழே அடுத்தது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பார்ட்டிஸ் அப்படின்னு இருக்கு. பார்ட்டிஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா
உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய பார்ட்டிஸ் டீடைல்ஸ் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இங்க மேல ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க, பல்க் இம்போர்ட் பார்ட்டிஸ், கிரியேட் பார்ட்டிஸ். நீங்க இதுல வந்து பல்க் இம்போர்ட் பார்ட்டிஸ் அப்படிங்கறது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸல் ஃபைல்ல வந்து உங்களுடைய பார்ட்டி நேம், போன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நீங்க டைப் பண்ணிட்டு அந்த எக்ஸல் ஃபைல்ல இதுல வந்து கீழே அப்லோட் ஐட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஐட்டம்ஸ், நம்ம என்னென்ன ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நீங்க பல்கா அப்லோட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஒன்னொன்னா தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கிரியேட் பார்ட்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்டி நேம், மொபைல் நம்பரு, இமெயில், ஓபனிங் பேலன்ஸ், என்ன பார்ட்டி, கஸ்டமரா சப்ளையரா என்ன அப்படிங்கிறது, அதுக்கு அடுத்தது நீங்க என்ன அவங்களை எதுவும் வேற எதுவும் கேட்டகரைஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் என்ன, பிளேஸ் ஆஃப் சப்ளை எந்த ஸ்டேட்டுக்கு போகுது, அவங்களுடைய பில்லிங் அட்ரஸ் என்ன, ஷிப்பிங் அட்ரஸும் சேம்னா நீங்க சேம் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா இந்த டிக் மார்க் எடுத்து கொடுத்துட்டு ஷிப்பிங் அட்ரஸ் இங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அவங்களுடைய கிரெடிட் பீரியட்னா உங்களுக்கு அவங்க பில் போய் எத்தனை நாள் அந்த அமௌண்ட் தர்ற மாதிரி நீங்க பீரியட் வச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஒரு அலார்மும் கொடுக்கும், இவங்க வந்து இன்னும் அமௌண்ட் தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலார்மும் கொடுக்கும். சோ நீங்க அதுல வந்து கிரெடிட் பீரியட் வந்து இல்ல 30 டேஸ் கொடுத்துருக்கு, நீங்க 1 வீக்னா 7 டேஸ் மாத்திக்கலாம். அது வந்து உங்களுடைய இஷ்டம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வாங்க லீவ் கொடுப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐட்டம். நான் ஐட்டம் வந்து சொன்ன மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐட்டம்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே 1-2 ஐட்டம்ஸ் வந்து இப்படி என்டர் பண்ணி வச்சிருக்கேன், அதனால இருக்கு. இதுல இங்க வந்து இப்போ வந்து ஐட்டம்ல வந்து அட்ஜஸ்ட் ஸ்டாக் கொடுக்கேன். இப்போ வந்து பியூட்டிஃபுல் காட்டன் சூட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஐட்டம் வந்து நான் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை ஐட்டம் என்கிட்ட இருக்கு, குவான்டிட்டி, இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு குவான்டிட்டி தான் இருக்கா, இல்ல இப்போ வந்து என்கிட்ட 100 குவான்டிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேவ் கொடுக்கேன். சேவ் கொடுத்தா இங்க பாத்தீங்கன்னா 99 காமிக்குது. ஏன்னா அது வந்து ஒரு இது வந்து வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக் ஒன்னு ஆயிட்டு அப்படின்னா அது ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். சோ வந்து இப்போ நான் எனக்கு 99 குவான்டிட்டிஸ் கிட்ட வருது. நான் செல்லிங் பிரைஸ் என்ன வச்சிருக்கேன், நீங்க வந்து இதுல வந்து ஸ்டாக் வேல்யூ நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா அமௌண்ட் ஸ்டாக் ரெடியூஸ் பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதை நீங்க போகும்போது ரெடியூஸ் பண்ணணும். சப்போஸ் கம்ப்யூட்டரைஸ்டு பில் இல்லாம வேற யாராவது உங்கள்கிட்ட பில்ல வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா கூட நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பர்சனல் யூஸ்க்கு நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இது பல்க் ஐட்டம் வந்து பல்கா நம்ம அப்லோட் பண்றோம்ல, நான் சொன்ன மாதிரி இங்க எக்ஸல நீங்க டவுன்லோட் பண்ணணும். அதே நேரம் இங்க எக்ஸல வந்து நீங்க ஐட்டம்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது ஐட்டம் செட்டிங்ஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டாக் வேல்யூ கால்குலேஷன் வந்து பர்ச்சேஸ் பிரைஸா சேல்ஸ் பிரைஸா நம்ம பாத்துக்கலாம். எம்ஆர்பி இது பண்ணா பண்ணிக்கலாம். ஹோல்சேல் பிரைஸ் வைக்கணும் வைக்கலாம். இல்ல கஸ்டமா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணணும், எம்ஆர்பியும் இல்லாம ஹோல்சேல் பிரைஸ் இல்லாம வேற ஏதாவது இன்னொரு பிரைஸ் இடையில இருக்கு, உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு உங்க ஷாப்க்கு ஏத்த மாதிரி அப்படின்னா அந்த ஃபீல்ட்ஸையும் நீங்க இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கலெக்ட் பேமெண்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் வந்து இதுல வந்து நீங்க கொடுத்து நீங்க வந்து ஸ்மார்ட் கலெக்ட், அதாவது யூபிஐ பேமெண்ட்ல கலெக்ட் பண்றோம்ல நம்ம ஜிபே, அந்த மாதிரி இதுல கலெக்ட் பண்றதுக்கு இது நமக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா சேல்ஸ் உடைய டீடைல்ஸ் எல்லாமே இதுல வரும். இல்ல கொட்டேஷன், பேமெண்ட் இன் சேல்ஸ், டெலிவரி செல்லான்னு எல்லாமே நமக்கு இதுல ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது பர்ச்சேஸ், நம்ம வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது. நீங்க வந்து கிரியேட் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பேமெண்ட் அவுட், ஏதாவது பேமெண்ட் நம்ம வெளியே கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம அதையும் பண்ணிக்கலாம். இங்க பர்ச்சேஸ் ரிட்டர்ன், ஏதாவது வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்ட்ராவா நீங்க வேற எதுக்கும் செலவு பண்றீங்க, உங்களுக்கு அது கணக்கு வேணும், உங்களுடைய இப்ப நீங்க கல்லால இருக்கான்னு சொல்லுவாங்க, அது ஐ மீன் பில் கவுண்டர்ல இருந்து நீங்க குடுக்குறீங்க, ஆனா உங்களுக்கு அது கணக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இல்ல எக்ஸ்பென்ஸ்ல போய் நீங்க அதை கொடுத்துக்கலாம். கேஷ் அண்ட் பேங்க், அதோடைய டிரான்சாக்சன்ஸ் எவ்வளவு என்ன அப்படிங்கறத நீங்க இங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட், என்ன ரிப்போர்ட், அதாவது உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 1 வேணுமா, ஜிஎஸ்டிஆர் 2 வேணுமா, ஜிஎஸ்டிஆர் 3B வேணுமா, பில் வைஸ் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்கணுமா, இல்ல ஹெச்எஸ்என் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி சம்மரி வேணுமோ எல்லா சம்மரியுமே இதுல வந்து ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல இருக்கு. ஸ்டேல் சம்மரி, ஸ்டாஃப் வைஸ் அந்த மாதிரியும் நம்ம பாத்துக்கலாம். அடுத்தது பார்ட்டி ஸ்டேட்மெண்ட், மொத்தமா பார்ட்டி ஸ்டேட்மெண்ட் யார் யார் எவ்வளவு தர வேண்டியிருக்குன்னு மொத்த லிஸ்ட்டும் நம்ம எடுத்து பாத்துக்கலாம். அப்படின்னா நம்ம ஈஸியா இருக்கும் நமக்கு அவங்களுக்கு அமௌண்ட் கேட்கறதுக்கு. அடுத்தது மேனேஜ் ஸ்டாஃப்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து அவங்க என்னது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, நான் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்டாக் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு போட்டிருக்கேன், ஒருத்தருக்கு பார்ட்னர் போட்டிருக்கேன். இப்ப பார்ட்னர்னா அவங்க வந்து நீங்க என்னென்ன இந்த சாஃப்ட்வேர்ல பார்க்க முடியுதோ அது எல்லாமே பார்க்க முடியும். ஸ்டாக் மேனேஜர் அப்படின்னா அவங்களுக்கு 1-2 ரோல்ஸ் இருக்கும், அது மட்டும் தான் பார்க்க முடியும். அது என்னெல்லாம் பார்க்கலாம் பாருங்க. இப்ப பெர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு இதுக்கு கொடுக்காங்க பாத்தீங்களா. சேல்ஸ்மேன்னா அவங்களால சேல்ஸ் அந்த கொட்டேஷன்ஸ் பார்க்க முடியும், பேமெண்ட் இன் பார்க்க முடியும். அதே நேரம் பேமெண்ட் அவுட் எவ்வளவு உங்ககிட்ட இருந்து போகுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். யார் யாருக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களால பார்க்க முடியாது. ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. ஆன்லைன் ஸ்டோர் வந்து நீங்க வந்து அவங்களால கிரியேட் பண்ண முடியாது சேல்ஸ்மேனால. அட்மினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆக்சஸுமே இருக்கும். பார்ட்னருக்கு வந்து எல்லா ஆக்சஸுமே மேக்சிமம் இருக்கும். கம்பெனி செட்டிங்ஸ், அதாவது மேனேஜ் யூசர், கம்பெனி செட்டிங்ஸ். மேனேஜ் யூசர் வந்து அட்மினுக்கு மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்குமே இருக்காது. அதே மாதிரி கிரீட்டிங்ஸ், பிசினஸ் கார்ட்ஸ், இந்த மாதிரி இதுல வந்து பார்ட்னருக்கு வந்து 1-2 ஆப்ஷன்ஸ் இருக்காது, பட் மேக்சிமம் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஆன்லைன் ஸ்டோர் அந்த இது ஆப்ஷன் வராது, அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்டாக் மேனேஜர். ஸ்டாக் மேனேஜர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் யார் யாரு என்னென்ன பண்ண முடியும் நம்ம பாத்துக்கலாம். ஸ்டாக் மேனேஜர், டெலிவரி பாய், சேல்ஸ்மேன், அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ, இல்லைன்னா உங்களுக்கு ஆட் நியூ யூசர் நீங்க கொடுத்தீங்கனாலும் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ் ஸ்டாஃப், அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ், அக்கௌண்ட், மேனேஜ் பிசினஸ், இன்வாய்ஸ் டீம். உங்களுக்கு எந்த மாதிரி டீம்ல இன்வாய்ஸ் வேணும், இந்த மாதிரி தான் உங்களுடைய பில் கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுலயே பாருங்க ஸ்டைல்ஸ், நிறைய ஸ்டைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. பில் புக் வந்து பில் புக் மாதிரியே இருக்குன்னு அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி A5 ஷீட்ல உள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து நம்ம பிரைசிங் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளானுடைய இந்த மை பில் புக் சாஃப்ட்வேர் உடைய பிரைஸ் டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதோடைய பிரைஸ் டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு 142 rupees கிட்ட வருது. இது வந்து டைமண்ட் பிளான். டைமண்ட் பிளான்னா 1 மந்த்துக்கு நீங்க 142 rupees கிட்ட பே பண்ற மாதிரி இருக்கும். இதே இது இயர்லி பர்ச்சேஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 1699 கிட்ட வருது. இப்போ 142 into 12 is equal to 1704 rupees வருது. அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஆக்கி 1699 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க வந்து கொஞ்சம் 5% டிஸ்கவுண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சேவ் பை மீன் அவங்க வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க சேவ் பைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த கோடை வந்து நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 5% கிட்ட டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் மொபைல்ல பார்க்கும்போது வந்துச்சு. நீங்க அந்த கோடை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இதுல காணும். நான் அன்னைக்கு லாகின் பண்ணும்போது வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸா இருக்கும். சேவ் 5 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. SAVE5 அந்த இது நீங்க கோடை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிளாட்டினம் பிளான். இது வந்து மந்த்துக்கு 242 rupees இருக்கு. இது எல்லா பிளானுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருந்தையும் அவங்க இந்த மாதிரியே கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல என்டர்பிரைஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளானும் இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து 2 businesses நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரே ஆப்ல. 3 யூசர் தான், அட்மினையும் இன்க்ளூட் பண்ணி 3 யூசர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். டைமண்ட் பிளான்லயும் சரி, பிளாட்டினம் பிளான்லயும் சரி. ஆனா என்டர்பிரைசஸ் பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் பிசினஸ், எத்தனை பிசினஸ்னாலும் நீங்க இதுல ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எத்தனை யூசர்ஸ்னாலும் நீங்க வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ரேட்ஸ் இருக்கும். அன்லிமிட்டெட் யூசர்னா அப்ப நான் 20 யூசர்ஸ் யூஸ் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ண முடியாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கொடுக்கல. அது ஏன் அப்படின்னா நீங்க வந்து கால்குலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப 5 யூசர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட், 2 business 5 யூசர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட், 4 business 10 யூசர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கு. அதுக்கு அடுத்தது இதுல ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப்லைன் டெஸ்க்டாப் ஆப், நீங்க வந்து டெஸ்க்டாப், ஐ மீன் டெஸ்க்டாப்னா நம்ம கம்ப்யூட்டரோ லேப்டாப்லயோ யூஸ் பண்ணும்போது இது ஆஃப்லைன்ல யூஸ் பண்றதுக்கு பிளாட்டினம் பிளான்னா ஆக்சஸ் இருக்கும். அதே மாதிரி என்டர்பிரைஸ் பிளான்னால ஆக்சஸ் இருக்கும். ஆனா டைமண்ட் பிளான்ல அந்த ஆக்சஸ் கிடையாது. இப்ப யாராவது உங்க வீட்டுல வந்து கொஞ்சம் வந்து லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ண தெரியாதவங்க அப்படின்னா இந்த மைபிள் புக் சாஃப்ட்வேர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் இல்லைன்னா நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தா கூட அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நம்ம இதுல இந்த டைம்ல
போன் யூஸ் பண்ண தெரியாதவங்களும் இருக்காங்க, அதனால சாஃப்ட்வேர் போட முடியாதவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கஸ்டமர் சப்போர்ட் வந்து அவங்க கிட்ட நல்லா இருக்கு. நான் உண்மையை சொல்லணும்னா நான் நிறைய டவுட்ஸ் கேட்டேன், இன்ஸ்டாகிராம்ல கேட்டேன், அதுக்கடுத்து வாட்ஸ்அப்ல கேட்டேன், கால் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி எல்லாத்துலயும் கேட்கும்போது அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பர்சனலா இதை தான் நான் பை பண்ணலான் இருக்கேன். எனக்கு வந்து ட்ரையல் பேக் போயிட்டு இருக்கு. இது முடிஞ்ச உடனே நான் வந்து எனக்கு இதுதான் இந்த பேக், இந்த பில் புக் தான் பை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது இவே பில் ஜென்ரேட் பண்றதும் நீங்க வந்து டைமண்ட் பிளான்ல ஜென்ரேட் பண்ண முடியாது, ஆனா நீங்க பிளாட்டினம் பிளான்ல 50 இவே பில்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்டர்பிரைஸ் பிளான்ல அன்லிமிட்டட் இவே பில்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு பை பண்ண இருக்க போறது வந்து டைமண்ட் பிளான். ஏன்னா இவே பில் வந்து நம்ம ஆன்லைன்ல கூட நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல போய். சோ எனக்கு அது வந்து இதுக்கு நம்ம பே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறதுனால நான் இது டைமண்ட் பிளான் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் எனக்காக. அதுக்கு அடுத்தது மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பாருங்க. நீங்க வந்து ஸ்கேனிங் பார்கோட் இருக்கு, அதுக்கு அடுத்தது கிரியேட் அன்லிமிட்டட் பெர்ஃபார்ம் இன்வாய்ஸ், பார்கோட் ஐட்டம்ஸ் எல்லாமே இது பண்ணிக்க முடியும். இதுல வந்து நீங்க ஆப் நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து உங்களுக்கு வந்து கிரீட்டிங்ஸ் அனுப்புற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிரீட்டிங்ஸ் அனுப்புறது, வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் யூஸ் பண்றது, அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆப்ல. நீங்க அந்த ஆப்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ரெண்டுமே யூஸ் பண்ண வந்து டெஸ்க்டாப் வந்து 1-2 பேரால பார்க்க முடியாது, போன்ல தான் பார்க்க முடியும், அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால நான் டெஸ்க்டாப்பை இவ்வளவு நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆப்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. சரி, அடுத்து நம்ம என்ன சாஃப்ட்வேர் பார்க்க போறோம் அப்படின்னா ஹைடெக். இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு டீடைலா பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா இது வந்து என்ன, எப்படி சேல்ஸ், பர்ச்சேஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்திருக்கோம். இந்த சாஃப்ட்வேரோட நான் நிறைய பிளஸ் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த சாஃப்ட்வேருடைய ரேட் பாத்தீங்க அப்படின்னா 5000 வரும், கிட்டத்தட்ட 5000 லைஃப் டைம் ஆக்சஸ் மாதிரி வரும். நீங்க இந்த சாஃப்ட்வேர்ல உள்ள டிராபேக் என்ன அப்படின்னா இதுல வந்து நம்மளால ஆப் வந்து இருக்கு, இந்த சாஃப்ட்வேருக்கு ஆப் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து இதுல வந்து எங்க இருந்தாலும் பில் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ண முடியாது. ஏற்கனவே நீங்க லேப்டாப்ல கிரியேட் பண்ண பில்ல எங்கனாலும் பாத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு. பட் எங்க இருந்தும் நீங்க வந்து இதுல இருந்து ஆப்ல வந்து பில் கிரியேட் பண்ண முடியாது. அது ஒண்ணுதான் இந்த சாஃப்ட்வேருடைய டிராபேக். பட் இதுல ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. என்ன அப்படின்னா மத்த எந்த சாஃப்ட்வேர்லயுமே அட்டெண்டன்ஸ் இருக்காது, ஸ்டாஃப்கான அட்டெண்டன்ஸ் இருக்காது. பட் இந்த சாஃப்ட்வேர்ல வந்து ஸ்டாஃப்கான பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ல அதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜ். இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம், அதனால நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க, நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போற சாஃப்ட்வேர் பாத்தீங்க அப்படின்னா செல்ரோம்ங்கிறது நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இது வந்து ஒரு சென்னை பேஸ்டு கம்பெனி. சாரி, டைம் பார்ப்போம் ரொம்ப நேரம் ஆயிட்டா, 17 மினிட்ஸ் கிட்ட ஆயிட்டு. நம்ம இந்த செல்ரோம் சாஃப்ட்வேர்ல இருந்து நம்ம பார்ட் 2 பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்க நிறைய சாஃப்ட்வேர்ஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நான் நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணுங்க, அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். வேற எதுவும் உங்களுக்கு இதுல டவுட்ஸ் இருந்துச்சு, வேற எதுவும் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணும், இல்லைன்னா வேற ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் பத்தி நான் இன்னும் டீடைலா போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.